மீண்டுமாக இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்கள் என்று நான் விசுவசிக்கிறேன். இன்றைய நாளிலும் தேவன் கொடுத்த வார்த்தையானது ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு ரொம்ப அநியாயம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்று புலம்புகிறீங்களா அன்பானவர்களே? ஒருவர் உங்களுக்கு துரோகம் செய்யும் போதோ அல்லது உங்களுக்கு தீமை செய்யும் போதோ அல்லது உங்களுடைய உறவுகள், நீங்கள் நேசித்தவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை குறித்து தவறான வார்த்தைகளை சொல்லும் போதோ, உங்களை தவறாக பேசி உங்கள் மேல் பழிகளை சுமத்தும் போதோ, அல்லது நீங்கள் மிகவும் நேசித்த உங்களுடைய கணவன் ஏமாற்றி உங்களை விட்டு போகும்போதோ, உங்கள் மேலே தவறான எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்கள்தான் என்று சொல்லி பழிகளை சுமத்தும் போது ரொம்ப கோபம் வரும் நமக்கு, இல்லையா? நாங்கள் சண்டை போடுவோம், அங்கே கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்க வேணும் என்று சொல்லி எங்களுடைய மனதிலே சில வேளைகளில் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை வரும் அன்பானவர்களே. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் நாங்கள் பழி வாங்கக்கூடாது என்று நினைத்தாலும் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், எப்படியாவது என் மேலே போட்ட அந்த பழிகளை, என் குடும்பத்தின் மேல் போட்ட பழிகளை, என் பிள்ளைகள் மேல் போட்ட அந்த பழிகளை, துரோகங்களை நாங்கள் எப்படியாவது அது தவறானது என்பதை அதை நிரூபித்து நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, எங்கள் மேல் சுமத்தப்பட்ட குற்றங்களை நாங்கள் நிரூபிக்கும்படியாய் போராடுகிறவர்கள் தான் நாங்கள் மனிதர்களாகிய நாம் அன்பானவர்களே, இல்லையா? பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பழி வாங்குதல் யாருக்குரியதா? அது கர்த்தருக்குரியதென்று இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா! நமக்கு தீமை, நமக்கு துரோகம் செய்தவர்களை நாமே அவர்களுக்கு அதற்கு பதில் செய்யாதபடி அவர்களை தேவ நீதியிடம் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதாகத்தான் இங்கே வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமொழிகளிலே 24:29 சொல்லுகிறது, அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்கைக்கு தக்கதாய் நானும் அவனுக்கு சரிக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே என்று சொல்லி எங்களுக்கு இங்கே வேதம் போதிக்கிறது. ஹல்லேலூயா! ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீமையை பகையுங்கள் என்று சொன்னாரே ஒழிய தீமை செய்கிறவனை பகை என்று சொல்லலே அல்லவா? ஆனபடியினால் நாங்கள் தீமையை நாங்கள் பகைப்போமானால் இந்த பழி வாங்குகிற உணர்வு, பழி வாங்குகிற மனப்பான்மை நமக்குள்ளே வராதன்பானவர்களே. தீமை நாங்கள் நினைப்போமானால், இந்த பழி வாங்குகிற உணர்வுகள் நமக்குள்ளே இருக்குமானால், நாங்கள் தீமைக்கு தீமை நாங்கள் செய்வோமானால் நாங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்பானவர்களே. தீமை நமக்கு தீங்கை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்திலே எதனால் யுத்தம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவருக்கொருவர், தேசத்துக்கு தேசம், அதிகாரிகளுக்கு அதிகாரிகள், அவர்கள் பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு யுத்தங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், யுத்தங்களின் நிமித்தம் சமாதானத்தை இழந்து என்னும் தேசம் ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. உலகம் அனைத்திலும் இன்றைக்கு நாங்கள் இதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பானவர்களே. அதுபோல தான் மனிதர்களாகிய நாமும் தனிப்பட்ட விதத்திலே எப்படியாவது நாங்கள் பழி வாங்க வேண்டும் என்ற அந்த உணர்வுகள், மனப்பான்மைகள் நமக்கு தீங்கை விளைவிக்கும். உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுல் என்ற ஒரு மனுஷனே நாங்கள் வேதத்திலே பார்க்கலாம். அவனுக்குள்ளே இருந்த பொல்லாத குணம், எப்படியாவது நான் தாவீதை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இத்தனைக்கும் தாவீது சவுலுக்கு எந்த தீமையும் செய்யவில்லை. ஆனால் தாவீதின் மேலிருந்த பொறாமையின் நிமித்தமாய் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே துடியாய் துடித்து அங்கே தன்னுடைய ராஜ்ய பாரத்தையும் ஆசீர்வாதங்களையும் இழந்தவன் தான் இந்த சவுல் என்ற மனிதன் அன்பானவர்களே. ஆதலால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், ஒருவேளை உங்களுக்கு துரோகம் செய்தவர்களாய் கூட இருந்தாலும் கூட, உங்களை ரொம்ப துன்பப்படுத்தி, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தினவர்களாக இருந்தாலும் கூட, உங்களுடைய அதாவது உங்களுடைய வாழ்க்கையை குறித்து தப்பு தப்பாய் பேசினவர்களாக இருந்தாலும் கூட அன்பானவர்களே, நீங்கள் அதற்கு பதில் செய்யாதிருங்கள். பழி வாங்கும் உணர்வை நீங்கள் விட்டுவிடுங்கள்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை கெடுத்தவர்களை அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நீங்கள் விட்டு விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீது சவுலுக்கு பதில் செய்யவில்லை. அவன் கர்த்தருடைய நீதியின் கரத்திலே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று கொடுத்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பானவர்களே. எனவே தாவீதை போல நீங்களும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி உங்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்கள் கர்த்தரிடத்திலே கர்த்தருடைய நீதியிலே அவருடைய நீதி செய்வார் என்று சொல்லி அவருடைய கரத்திலே விட்டுவிடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி உங்களுக்காக அவர் நீதி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உபாகமம் 32:35 சொல்லுகிறது, பழி வாங்குதலும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியம் தீவிரித்து வரும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, தீமை துரோகம் இழைத்தவர்கள் பழிகளை உங்கள் மேலே சுமத்தி உங்களை வேதனைப்படுத்த யாவருக்கும் அங்கே ஆண்டவரிடத்திலிருந்து அவர்களுக்குரிய பிரதிபலன் வரும் அன்பானவர்களே. அதைத்தான் இங்கே நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தால் போதும். நீங்கள் பார்ப்பீங்களானால் செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்குமாம். இங்கே நீதிமொழிகள் 11:6 அங்கே பார்க்கிறோம், துரோகிகள் தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய நீதியின் தராசு ஒரு நாளும் அது தவறாக அளக்க முடியாது அன்பானவர்களே. அவர் நீதி பெற அவர் நீதி உள்ளவர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதத்திலே ஆகாருக்கு நடந்தது அநியாயம்தான், யோசேப்புக்கு நடந்தது அநியாயம்தான், தானியேலுக்கு கூட நடந்தது அநியாயம்தான். ஆனால் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவன் ஒரு நாள் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படியாய் எழுந்தருளி அங்கே அவர்களுக்கு நியாயம் செய்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த தேவன் உங்களுக்கும் நிச்சயமாய் நியாயம் செய்வார். நீங்கள் நம்பிக்கையோடு கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் அவருக்காக பொறுமையாய் காத்திருங்கள். கர்த்தர் நீதிபரர். சங்கீதம் 7:8 சொல்லுகிறது, அவர் தம் ஜனங்களுக்கு நீதி செய்கிறவர் என்று. அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.